வாழ்த்துதலோடு கூட இந்த வேளையிலும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை பேசும்படி என்னுடைய இருதயத்திலே நான் தீபன் வைத்ததை நிமித்தம் இந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களோடு நடந்து சென்றார். நடந்து சென்றபோது பல காரியங்களை அவர்களுக்கு பேசிக்கொண்டு போனார்கள். ஆனால் அவர்களோடு கூட நடந்தவர்கள் சிலர் அவருடைய வார்த்தையை கேட்டார்கள், சிலர் அவருடைய வார்த்தையை கேட்க விரும்பவில்லை. ஆனாலும் அவரோடு கூட சேர்ந்து நடந்த ஒவ்வொருவரும் அவருடைய சீசர்களானவர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே வந்தார். அதே போலதான் 14வது அதிகாரத்திலே வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அந்த காரியத்தை குறித்து தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த வேளையிலே நான் இதை பேச விரும்புகிறேன். உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னவர், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். அவர் நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசமாயிருந்து என்னிடத்திலும் விசுவாசமாயிருந்து உங்களுடைய இருதயம் கலங்காதிருக்கும்படி அவர் எங்களுக்கு சொன்னார், அவருடைய சீசர்களுக்கு சொன்னார். ஏனென்று சொன்னால், இன்றைய நாளிலும் இந்த தேசத்தின் இந்த பூமியை பார்ப்போம் என்றால் எல்லாருக்கும் ஏதோ ஒன்றை குறித்த கவலை உண்டு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு கவலை உண்டு. நாளைய தினத்தை குறித்து கவலை உண்டு. பொருள் இருக்கிறவனுக்கு பொருள் நாளைக்கு எப்படி இருக்கும் என்கிற பிரச்சனை. ஐஸ்வர்யம் இல்லாதவனுக்கு ஐஸ்வர்யத்தை நான் எப்படி சம்பாதிக்க போகிறேன் என்று சொல்லி, திருமணமாகாதவனுக்கு நான் எப்பொழுது என்னமா இந்த பிரச்சனைகள், திருமணம் எப்பொழுது, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இந்த பூமியிலே உண்டு. ஒவ்வொருத்தரும் சில காரியங்களிலே போராடி கொண்டுதான் வாழுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை சொல்வதில்லை. ஏனென்று சொன்னால், ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு கூட ஒரு போராட்டம் காணப்படும். அவர் யூகேக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், அல்லது ரஷ்யாவுக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், அல்லது இலங்கைக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம். எங்கே இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே போராடி கொண்டு அவருடைய இருதயம் கலங்கி கொண்டு தான் இருக்கிறது. அது இந்த நாட்களிலே காணப்படுகிறது. அதே போல இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களுக்கு சொன்னார், நான் உங்களை விட்டு போவேன், நான் திரும்ப உங்களை வந்து கூட்டிட்டு போவேன், நான் உங்களுக்காக பாடுகள் படணும், நான் மரிக்கணும் என்று சொல்லி சொன்னபோது அவர்களுடைய இருதயம் கலங்கினதை இயேசு கிறிஸ்து காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர்கள் சொல்லல, ஆண்டவரே எங்களுக்கு கலக்கமாய் இருக்கிறது, நாங்கள் இதை குறித்து கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லல. ஆனாலும் அவர்களுடைய இருதயத்தை அவர் அறிந்த தேவனாய் இருக்கிறார். அதனால நான் சொல்கிறேன், ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அவர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அவர் அந்த மனுஷனுடைய இருதயத்தை அறிகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி அவர் அறிகின்றபடினாலே தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் முதல் கலங்காதிருங்க, நீங்க பயப்படாதிருங்க. ஏனென்றா நீங்க என்னிடத்திலே விசுவாசமா இருக்கிறீங்க, என்னிடத்திலே நீங்க அன்பா இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது, நான் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் ஏன் கலங்குறீங்க, ஏன் பயப்படுகிறீங்க என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சொல்லி போட்டு அதே யோவானிலே 14வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவராய் விடேன், உங்களிடத்தில் நான் வருவேன். அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவராய் விடேன் என்றால் நான் உங்களை தனிய விடேன், நீங்கள் தனித்து இருப்பதில்லை, நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவானவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஒரு மனுஷன் நம்புவானால், அவரை விசுவாசிப்பானால், அவர் என்னுடைய தேவைகள், என்னுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவரிடத்திலே அவன் முழுமையும் ஒப்பு கொடுத்து விடுவான் என்றால், வைத்து விடுவானால், அவர் அவரை பார்த்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், அதுதான் அவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், பின்பு நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி கலங்குகிறீர்கள் என்று. அவர்
சரீர பிரகமாய் அவர்களோடு நடந்து தெரிந்தபடினால் அவர்கள் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இயேசுவானவரோ தான் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்த ஆவியை கொடுத்து எங்களோடு கூட அவர் இருக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். சில வேளையில் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில காரியத்தை விரும்புவோம். அது எங்களுக்கு நன்மையானதை போல தெரியலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க விரும்புகிறதை நாங்கள் கண்டு கொள்வோமானால், நாங்கள் அதை அறிந்து கொள்வோமானால், எங்களுடைய வாழ்விலே அந்த கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் நீக்கி போய்விடும். ஏனென்றால் இதை அப்போஸ்தலர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் போவார், அதற்கு பிறகு அவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை, அதாவது அவரே ஆவியானவர், அந்த ஆவியானவரை அவர் எங்களுக்கு கொடுப்பார். அவர் எங்களோடு கூட இருப்பார். அவர் கூட இருப்பதும் இயேசு கூட இருப்பதும் ஒரு ஈக்குவலா இருக்கிறது, சமமாய் இருக்கிறது என்பதை அவர்கள் அறியாததினாலே அவர்கள் கலங்கினார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்களும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்களோடு பூமியிலே சரீர பிரகாரமாய் இல்லை. அவர் அப்போஸ்தலர்களோடு எருசலேமிலே நடந்தது போல இல்லை. ஆனால் அவர் வார்த்தையாய், ஆவியானவராய், ஜீவனாய் அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நடப்போமானால் நாங்கள் சில காரியங்களை குறித்து பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். ஏனென்றால் என்னோடு கூட இருக்கிறவர் சகலவற்றையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனாலே தான் தாவீது சொன்னான், தேவரே நீர் என்னோடு கூட இருக்கிறேன், உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி. அப்ப தாவீதுக்கு தெரிந்தது கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் எல்லா இடங்களிலேயும் அவன் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருந்தான், அவன் ஜெயிக்கின்றவனாய் காணப்பட்டான். அதே போல தான் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் காண்போமானால் எல்லா இடத்திலும் நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவோம். எங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களுடைய இருதயம், இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தை நான் சொல்கிறேன், உங்களுடைய இருதயம் எது நிமித்தமும் கலங்காதிருக்கும்படி. ஏனென்றால் உங்கள் நம்பிக்கை அவர் மேல் காணப்படுகிறபடியினாலே. ஏன் என்று சொன்னால் அவர்கள் அந்த நடந்து வரும்போது அதிலே ஒருவர் கேட்கிறார். 6வது வசனம் சொல்லுகிறது, 5வது வசனம் சொல்லுகிறது, தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி அறிவோம்? அப்ப அவனுக்கு தெரியல போகிற இடம். ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவானவர் சகலவற்றையும் அவர்களுக்கு கற்பித்து கொடுத்து விட்டார். கற்பித்து கொடுத்த பின்பும் அவர்கள் அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். அதற்காக இயேசு கிறிஸ்து 6வது வசனம் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்தில் வரான். இதுல என்ன என்று சொன்னால், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்லி பிதா என்கின்றதை அவர்கள் அறியாமல் உணராமல் இருந்தார்கள். அதனால் அவர்கள் பிதாவினிடத்திலே போகும்படி அவர்களுடைய இருதயம் வாஞ்சையா இருந்தது. அவர்கள் சில காரியங்களை இன்னும் கண்ணாலே கிறிஸ்துவை கண்டும் அவர்கள் அவரை குறித்துதான தெளிவை அவர்கள் அடையாதவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படல. அதோடு கூட அவர்கள் இன்னும் அவரை மாம்ச பிரகாரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி பார்த்து கொண்டிருந்தபடியினால் அவர்கள் அப்படி கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் 7வது வசனத்திலே, என்னை அறிவீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்திருந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை அநேகம் பேர் தேவன் அல்ல, கடவுள் அல்ல என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அவர்கள் காணல, ஆனால் தேவனாகிய கர்த்தரோ சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் அவரை கண்டு இருக்கிறீர்கள் என்று. ஏனென்றால் அவர் முன்னாலே நின்று என்று சொல்லுகிறார், நானே தேவன், நானே கர்த்தர், நீங்கள் என்னை அறிந்தபடியினால் அவரை அறிந்திருக்கிறீர்கள், என்னை காண்கின்றபடியினால் நீங்கள் அவரை காண்கின்றீர்கள் என்று சொல்லி. அப்ப நான் உங்களோடு கூட இருக்கும்போது, இவ்வளவாய் நான் உங்களோடு கூட இருக்கும்போது உங்களுடைய இருதயம் எதை குறித்தும் கவலைப்படாது இருக்கும்படி
எங்களுடைய வாழ்வில் நிறைய கவலைகள் உண்டு. எங்களுடைய தேவைகளின் நிமித்தம், எங்களுடைய சில மற்ற காரியங்களின் நிமித்தம் சிலவற்றை நேரடியாய் சொல்லிவிட முடியாது. ஆனாலும் எங்களுக்கு வேதனை, கலக்கங்கள் எல்லாம் நிறைய உண்டு. ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 24வது அதிகாரத்திலே, நிறைய காரியங்கள் சம்பவிக்கும், ஆனால் இவைகள் ஆரம்பம். ஆனாலும் நீங்கள் கலங்காதிருங்க, பயப்படாதிருங்க என்று சொல்லி, ஆனால் எங்களுக்கு தேவனாகிய கர்த்தரே இவைகளை எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார் என்றால், சம்பவிக்க போவதை ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அதை குறித்து கவலைப்படுவான். ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு ஒரு வருத்தம் வந்துவிட்டது. அந்த வருத்தம் மரணத்துக்கு ஏதுவான வருத்தம் என்றால், அவன் தான் மரிக்க போகிறேன் என்று சொன்னால், நான் இறந்துவிட போகிறேன் என்று சொன்னால் அவன் அதை குறித்து கவலைப்படுவான். இல்லை, இந்த மரணத்திலே இருந்து என்னை கர்த்தர் மீட்டுக் கொள்ளுவார் என்று அவனுக்கு நம்பிக்கை இருக்குமானால் அவன் அதை குறித்து கவலைப்பட மாட்டான். அப்ப அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எதை குறித்து கவலைப்படாதிருங்கள், என்னோடு கூட விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னவர் சொல்லி போட்டு சொல்லுகிறார், நான் வருவேன், நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறதற்கு நான் வருவேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் உங்களை இப்படியே விட்டுட்டு போகிறதில்லை. 3வது சொல்லுகிறது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அப்ப ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லி, அந்த வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை தான் இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். என்னுடைய வாழ்விலும் நான் காத்திருக்கிற ஒரு பெரிதான காரியம், எப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் வருவார் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் யாவும் முடிவடைந்துவிடும். என் வாழ்விலே, எங்களுடைய பூமியிலே எந்த உபத்திரவமோ, எந்த வேதனையுமோ, எந்த துன்பமுமோ, எல்லாவற்றிலும் நாங்கள் நீங்களாகி விடுவிக்கப்படுகிற ஒரே நிமிடம் என்று சொன்னால், ஒரு காரியம் என்றால், எங்கள் தேவனாகிய கர்த்தர் வரும்போது, நாங்கள் அவரோடு கூட போகும்போது, நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும் போது, எங்களுடைய சகல பூமிக்குரிய வேதனைகள், கவலைகள், துன்பங்கள், பாடுகள் யாவும் நிறைவேறி விடுகிறது. அதனாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் இந்த சரீரத்தில் இருக்க விரும்பாமல் நான் உம்மிடத்திலே வர ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி, ஆனாலும் நீர் அனுமதி நிமித்தம் நான் இந்த பூமியிலே இருக்கிறேன் என்று சொல்லி, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு நோக்கமெல்லாம், சிந்தையெல்லாம் கிறிஸ்துவோடு கூட போவது, இந்த சரீரத்தில் வாழ்வதை பார்க்கலாம் தேவனோடு வாழும்படி. ஆனால் எங்களுக்கு ஒரு நாள் இந்த பூமியிலேயே வாழ அநேகம் பேர் விரும்புகிறோம், கர்த்தருடைய வருகையை விரும்புகிறதில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ சொல்லுகிறார், நான் உங்களை தனியே விடுகிறதில்லை என்று சொல்லி. 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. 10வது வசனம் சொல்லுகிறது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிறவைகளை சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்று சொல்லி. அப்ப என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவே அதை செய்து வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பிதா பிதா என்று சொல்லுறது காரணம், அவரை தகப்பன் என்று சொல்லுகிறார்கள். ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமின் தகப்பன் என்று சொல்லி. அப்ப தேவன் கடவுளை அவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள், ஆனால் கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் ஒருவன் கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்து அவரை தனியே விடுவதில்லை. ஏனென்று சொன்னால், அவர் சகலவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிப்பதே, அவர் இயேசு கிறிஸ்து தன்னை அவர்களுக்கு கடவுளாய் ஏன் ஆரம்பத்திலே வெளிப்படுத்தலேண்டா, அவர்கள் முதல் தன்னை விசுவாசிக்கணும், தன்னை அறியணும், அதற்கு பிறகு அவர் தன்னை காண்பிக்கிறார். ஆனால் அவர் எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தாமல் ஒரு சிலருக்கு தான் வெளிப்படுத்துகிறார்.
அதை 22வது வசனம் சொல்லுகிறது இப்படியாய், நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துகிறதற்கான காரணம் என்ன என்று. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துக்கு எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தல. ஆனால் அவரை நம்பி வந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி அவருடைய வார்த்தையிலே நடக்கிறவர்களையே அவர் நோக்கி பார்க்கிற தேவனாய், நடத்துகிற தேவனாய், கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் எல்லாரோடும் கூட வாழுகிறோம். நாங்கள் எல்லாரோடும் கூட எங்களுடைய காரியங்களை செய்து வருகிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை யார் விரும்புகிறார்களோ, அந்த வார்த்தையை யார் கை கொள்ளுகிறார்களோ, அவரிடத்தில் அன்பாக இருக்கிறார்களோ அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிறார். அதுல இயேசு கிறிஸ்துவானவர் மறைமுகமாய் சொல்லுகிற விஷயம் என்னடா, நீங்க என்னை அறியவில்லைண்டா, நீங்கள் கடவுளை அறியல. நீங்கள் என்னை கண்டு என்னை நீங்கள் தேவனாய் ஏற்றுக்கொள்ளல என்று சொன்னா நீங்கள் தேவனை காண மாட்டீர்கள். அதனாலே அவர் சொல்லுகிறார், என்னை அறிந்தவன் கடவுளை தேவனை அறிந்திருக்கிறான், என்னை கண்டவன் தேவனை கண்டவனாய் இருக்கிறான், என்னை காண்கிறவன் தேவனை காண்கிறவனாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் நாங்கள் சும்மா வாசித்துட்டு போய்விட முடியாது. எத்தனையோ புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். ஆனாலும் இந்த ஜீவனுள்ள புத்தகத்தை நான் வாசித்தது போல என்ஜாய் பண்ணினது ஒன்றில்லை. சிறு வயதிலே நாங்கள் வாசித்திருக்கிறோம், எத்தனையோ புத்தகங்கள் வாசித்திருக்கிறோம். நாங்கள் விரும்பி வாசிக்கின்ற அநேக புத்தகங்கள் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாம் வறுமையானவைகளே. ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவை காண விரும்பினவர்கள், தேடினவர்கள் கண்டார்கள், பிழைத்தார்கள். நாங்கள் அதை மத்தேயு, மார்க்கு, லூக், ஜான் ஒவ்வொன்றிலும் வாசிக்கலாம். பின்பு அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளிலும் வாசிக்கலாம், காணலாம். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தேடி வரும்போது, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது அவன் இயேசு கிறிஸ்துவை காண்கின்றான். அதே போலதான் பிரியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை காணும்படி வந்தால், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டடைய வேண்டும் என்று சொல்லி அவரை தேடி வந்தால், அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போமானால், அவரை நாங்கள் காணவும் அவரை எங்களுக்கு வெளிப்படுத்தவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த பூமியிலே நாங்கள் எவ்வளவோ பேரை தேடுகிறோம், ஒவ்வொன்றவோ காரியத்தை நாங்கள் நாடுகிறோம். ஆனால் கிறிஸ்துவை தேடி நாடுவதை நித்திய ஜீவனாய் இருக்கிறது. ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் பிழைக்கின்றபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் பிழைக்கின்றபடியினால், இயேசு கிறிஸ்து பிழைக்கின்றபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நாங்கள் எங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டாரு, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து மறுபடியும் வந்தாரு, உயிர்த்தெழுந்தாரு, அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானாரு, அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போயினாரு. அப்ப அதே போல நான் ஜெயித்தபடியினால், நான் உலகத்தை ஜெயித்தபடியினால் நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள். நான் மரணத்தை ஜெயித்தபடியினால் நீங்களும் மரணத்தை ஜெயித்தீர்கள். அதே போலதான் சொல்லுகிறார், நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைத்திருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் பயப்படாமல் இருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுகிற ஒரே காரியம், பயப்படாமல் இருக்க வேண்டும், கலங்காமல் இருக்க வேண்டும். எந்த காரியம் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படியாய் தேவன் எங்களுக்கு ஒரு பலன் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதிலே நாங்கள் காணப்படுவோமானால் அதை போல் ஒரு பலன் எங்களுடைய வாழ்வில் இல்லை.
சில ஆரம்பத்திலே நான் தேவனிடத்திலே வந்தபோது சில காரியங்களுக்காக நான் கலங்கினவன், சில காரியங்களுக்காக வேதனைப்பட்டவன். ஆனாலும் நாட்கள் செல்ல 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 அவைகள் என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் விட்டு போனது. ஆனால் மனுஷனாய் வாழுகிற ஒவ்வொருக்கு சில நேரங்களில் வேதனை உண்டு, கலக்கம் உண்டு. ஆனால் நாங்கள் அவைகளுக்கு பின் செல்லாமல் அவைகளை எங்களை விட்டு துரத்தி விடுவது நல்லது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கவலைப்படுகிறதினால் உங்களில் ஒருவன் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்ப நாங்கள் கவலைப்படுகிறதுனாலே, இதற்காகவும் கவலைப்படுகிறதுனாலே பிரயோஜனம் இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய வழிகளை அறிந்து ஆராய்ந்து அதற்கு ஏற்ற விதமாய் நடந்து நாங்கள் சகலவற்றையும் நிதானித்து கர்த்தருக்குள்ளாக நாங்கள் செய்வோமானால் நாங்கள் ஒன்றை குறித்து கவலைப்பட வேதனைப்பட தேவையில்லை. நாங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால், நாங்கள் அவருக்குள்ளே இருக்கிறபடியினால், அவர் பிதாவுக்குள்ளே இருக்கிறபடினால், அவர் பிழைத்திருக்கிறபடினால் நாங்களும் பிழைத்திருக்கிறோம். அதனாலே தான் அவர் சொன்னார், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி. அந்த 14வது அதிகாரம் அவர் தன்னுடைய சீசர்களோடு பேசிக்கொண்டு வந்து ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டு போகிறார். அவர் ஒரு தகப்பன் பிள்ளையோடு நடந்து போகும்போது ஒரு காரியத்தை எவ்வளமாய் சொல்லி விளங்கப்படுத்தி கொண்டு போவாரோ அவ்வளமாய் ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டு போகின்றார். அப்படி சொல்லிக்கொண்டு போகும்போது அவர் 27வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் அது எப்படி இருக்குமென்றா உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும்படியாய். அவர் கொடுக்கிற சமாதானம் பயப்படாமல் இருக்கும்படி. இருபத்தி 8வது வசனத்தை சொல்லுகிறார், நான் போவேன், திரும்பி வருவேன், நான் உங்களிடத்தில் சொன்னதை கேட்டீர்கள், நீங்கள் என்னிடத்தில் அன்புள்ளவர்களாயிருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றும் நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள், ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் என்று சொல்லி. நான் இன்றைய நாளிலே சொல்ல பெறுகிற விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான். எனக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் வைத்த விஷயம், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. எதை குறித்தும் ஏனென்றால் நம்பிக்கையை அவர் மேல் வைக்க வேண்டும். கலக்கத்தை விட்டுவிட்டு அவரிடத்திலே வைத்துவிட்டால் எங்களுக்கு எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நாங்கள் அவரிடத்திலே எங்கள் வழிகளை ஒப்புக்கொடாமல் எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்ந்துவிட்டு தேவன் எங்களுக்கு அதை தரவில்லை, இதை செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு தேவன் பொறுப்பல்ல. 23, 24 நான் வாசிக்க விரும்புகிறேன். 24 வாசிக்க விரும்புகிறேன். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என் பிதாவை அனுப்பினதா இருக்கிறது என்று சொல்லி சிலர் அவருடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் வாசம் பண்ண முடியாது, நான் உங்களோடு இருக்க முடியாது, உங்களோடு நடக்க முடியாது என்று சொல்லி அவர் தேவனாகிய ஆண்டவர் கர்த்தராகிய கிறிஸ்து ஒருவனை அழைத்தால் அவன் தேவனிடத்தில் வருவான். இன்றைய நாளிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற விஷயம், இந்த பூமியை பார்க்கும்போது பூமியிலே அதிக தீமையான காரியங்களை தான் நாங்கள் காண்கின்றோம். எங்கு பார்த்தாலும் யுத்தம், ஸ்ரீலங்காவிலே பிரச்சனை,
இந்தியாவிலே பிரச்சனை, பங்களாதேஷிலே பிரச்சனை, யூகேலே பிரச்சனை, ரஷ்யாவிலே பிரச்சனை, யுக்ரைனிலே பிரச்சனை, சீனாவிலே பிரச்சனை, இஸ்ரேலிலே பிரச்சனை, ஈரானிலே பிரச்சனை, அமெரிக்காவிலே பிரச்சனை, இன்னும் பல பல தேசங்களிலே சொல்லிக்கொண்டே போகலாம். சமாதானம் இந்த நாட்களிலே எங்களை விட்டு போய்கொண்டிருக்கிறது போல காணப்படுகிறது. அதனாலே தான் வெளிப்படுத்தலே கூட எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமியிலிருந்து சமாதானம் எடுபடும். அப்படி இந்த சமாதானம் பூமியிலிருந்து எடுபடும் என்று சொல்லி, அப்ப அந்த பூமியிலிருந்து சமாதானம் எடுத்து போடப்பட்ட பின்பு நாங்கள் இந்த பூமியிலே சமாதானத்தை தேடினால் கண்டுகொள்ள மாட்டோம். நாங்கள் சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாங்கள் தேடினால் அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கு சமாதானம் இந்த பூமியிலே கிடைக்காது, இப்ப வருகிற நாட்களிலே கிடைக்காது. இனி வரும் நாட்களிலே பூமியிலே எங்களுக்கு சமாதானம், பூமியை நிமித்தம் எங்களுக்கு சமாதானம் உண்டாயிராது. இயேசு கிறிஸ்துவின் மாத்திரமே எங்களுக்கு சமாதானம் உண்டாயிரும். அதனாலே தான் வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமுக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பூமி நன்மை செய்வார் ஒரு சிலரே, அதுவும் காண்பது அரிது. வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாகவும் சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியாகவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வசனம் சொல்லுகிறது, பூமியில இருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி யோவான் வெளிப்படுத்தல் எழுதுகிறார். அவர் கண்ட தரிசனத்தை எழுதுகிறார், தேவன் அவருக்கு காண்பித்ததை எழுதுகிறார். அவர் அதை எழுதும் போது எழுதுகிறார், பூமியிலே சமாதானத்தை எடுத்து போடும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. பூமியிலே சமாதானத்தை தேடாதீங்க, பூமியிலே சந்தோஷத்தை தேடாதீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே சமாதானத்தை தேடுங்க, கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷத்தை தேடுங்க. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளே அவைகள் நிறைவாய் இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் உண்மையாக அவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பானால் அவன் மரணத்தை கண்டு அஞ்ச மாட்டான். அவனமாய் அவன் தேவனின் மேல் நம்பிக்கையாயிருப்பான். ஏன் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் அப்படித்தான் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். ராஜாக்களை எதிர்த்து நிற்கத்தக்கதான அதிகாரம் ஆவி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாக்களை எதிர்த்து நின்றார். யோவாஸ்நானன் ராஜாவை எதிர்த்து நின்றான். அப்போஸ்தலர்கள் ராஜாக்களை எதிர்த்து நின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய ஜீவனை கிறிஸ்துவிடத்திலே ஒப்புக் கொடுத்தபடியினால். நாங்கள் எங்களை கிறிஸ்துவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போமானால் முன்பு நிற்கிறவர் யார் என்றாலும் பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் கிறிஸ்து இருக்கிறவராயிருக்கிறார். கிறிஸ்து என்னை காத்தால் எதிரி முன்னாலே நிற்பவனாலே ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்து என்னை காக்காது போனால் என்னால் காக்க முடியாது. அதனாலே தான் எங்கள் பலன் எல்லாம், எங்கள் விசுவாசம் எல்லாம், நம்பிக்கை எல்லாம் அவர் என்னை காக்கின்ற தேவன், அவர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி, அவர் காண்கின்ற தேவன் என்று சொல்லி சொன்னால் அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அவர் பார்த்துட்டு விட்டுட்டு போகல, அவர் கண்ணுக்குள்ளே வைத்து கண்ணை இமை காப்பது போல காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி,
கண்ணை இமை விட்டு விலகுவதில்லை. எப்பொழுதும் அது கண்ணை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். கண் இமை குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு நாள் பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஆபத்து வரப்போகிறதுன்னா அது சடண்டு மூடிடும். ஒரு சிறிய வெயில் சுடுவது, கண் ஒரு தூசி வந்தால் அதை அந்த கண் தடுக்கிறதா? இந்த கண் இமைக்கே இவ்வளவு அதிகாரம் எங்கே இருக்கும் என்றால், நான் உன்னை கண்ணின் இமை காப்பது போல நான் உன்னை என்னுடைய கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை பிடுங்கி விட முடியாது, பிதாவின் கரத்திலிருந்து உங்களை பறைத்து விட முடியாது என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். எங்கள் கலக்கங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் பூமியின் நிமித்தம் வருமே தவிர கிறிஸ்துவின் நிமித்தம் வராது. நான் சில காரியத்தை சொல்லிவிட்டு விட நினைக்க விரும்புகிறேன். பூமியில இருக்கிற காரியங்களை நாங்கள் தேடும் போது எங்களுக்கு சில வழியில கலக்கங்கள், வேதனைகள், துன்பங்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளவைகளை நாங்கள் தேடிக்கொண்டு போகும்போது, ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொண்டு போகும்போது எங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகமாய் காணப்படும். ஒருவன் சிறு வயதில இருந்து கர்த்தரை அறிந்து கொள்ளுவானால் அவனுக்கு அதை போல ஒரு பாக்கியம் இல்லை. ஏனென்றால் நான் கிறிஸ்துவை அறிந்த போது நான் கவலைப்பட்ட ஒரே ஒரு விஷயம், சிறு வயது முதல் ஆண்டவரே நான் உண்மை அறிந்திருந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்விலே நான் எவ்வளவு காரியங்களுக்கு நீங்களாக இருந்திருப்பேன். என்னுடைய இந்த வயசிலே நான் இப்படியாய் நான் நிற்கிறேன். நான் சிறு வயதிலே நான் உண்மை அறிந்திருந்தேன், ஆனால் நான் இன்றைக்கு இந்த இடத்திலே நான் வந்து நின்றிருக்க மாட்டேனே என்று சொல்லி நான் வேதனைப்பட்டேன். ஆனாலும் நான் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். இன்றாவது உம்மை அறிந்து கொள்ளும்படி நீர் எனக்கு கிருபை கொடுத்தீர், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி, அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற எங்களுக்கு துக்கம், கலக்கம், வேதனைகள் ஒரு பக்கம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 44வது அதிகாரத்திலே யூதாவை பார்த்து, யாக்கோபை பார்த்து என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், இந்த வசனத்தை நீங்கள் வடிவாய் வாசித்து பாருங்கள், அல்லது கேட்கிறதென்றால் கேளுங்கள் வடிவாய். 44வது அதிகாரம் ஏசாயாவிலே சொல்லப்படுகிறது, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஜெருசலே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்கள் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி, தேவன் ஒருவரை தெரிந்து கொண்டு அவன் தேவனிடத்தில் வந்துவிட்டால் தேவன் அவருக்கு சொன்னதை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். ஆபிரகாமை அழைத்தார், யாவையும் சொன்னார், சொன்ன யாவையும் செய்து முடித்தார். இஸ்ரவேலே உன்னை ஆசீர்வதிப்பதை, யாக்கோபே உன்னை ஆசீர்வதிப்பதை எனக்கு சித்தம் என்று சொன்ன தேவன் ஆசீர்வதித்தார். தாவீதை ராஜாவாக்கும்படி அழைத்தவர் ராஜாவாக்கினார். அதே போல எங்களையும் நித்திய ஜீவனுக்கு அழைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை அவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அவரை பின்பற்றுவது எங்கள் வேலையாய் இருக்கிறது. இதோடு கூட நான் இந்த வேளையிலே முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். சமாதானம் கர்த்தரிடத்தில் உண்டு, சமாதானம் இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டு, சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டு, விடுதலை இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டு, நித்திய ஜீவன் எல்லாவற்றிலும் மேலானது இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டு. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களானால், இயேசு கிறிஸ்துவோடு கூட
நீங்கள் அவர்களே உங்களை ஒப்புக்கொடுப்பீர்களானால் உங்கள் வாழ்வில் இதுவரை காணாத சமாதானம், சந்தோஷம், விடுதலை, பலன், ஆசீர்வாதம் சகலதும் உங்களுக்குள்ளே காணப்படும். எதிர் நிமித்தம் கவலைகள், வேதனைகள், துக்கங்கள், துன்பங்கள் வருகிறதோ அவைகளை ஜெயிக்க, அவைகளின் மேல் அதிகாரம் கொண்டு அவைகளின் மேல் நடக்கத்தக்கதான ஞானத்தையும் பலத்தையும் விடுதலையையும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு பெற்றுக்கொள்ளும்படியா இந்த வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒருவனை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை அவருக்கும் வாழ்த்துதல் கொண்டு சொல்லுகிறேன். பிதாவே, இந்த வேளையிலே உமக்கு நன்றி. தகப்பனை, நீர் வைத்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் உமக்குள்ளே நடக்க நீர் கிருபை செய்யும்படியாக சொல்லுகிறேன். சகல துதிகர மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை சொல்லுகிறோம் பிதாவே. ஆமென்.